ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிர்மலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் தட்டிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து இன்றைக்கி 2 பேக்கெட் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இது வந்து 175 கிராம்ஸ் பேக்கெட்டு. நான் 2 பேக் எடுத்துருக்கிறேன். இந்த 2 பேக்கு நான் வந்து மெஷர் பண்ணும்போது எனக்கு வந்து 3 கப் அளவுக்கு எனக்கு வந்து இந்த மாவு இன்ஸ்டன்ட் மாவு கிடச்சிச்சு. இப்போ இந்த குலாப் ஜாமுன் மிக்ஸை வந்து நம்ம மெஷர் பண்ணி போட்டுக்கலாம். ஆல்ரெடி நான் வந்து 1 கப்பு போட்டுட்டேன். இப்போ நான் வந்து 2வது கப்பும் சேர்த்துட்றேன். இந்த மாதிரி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணும்போது தான் நமக்கு வந்து 1 கப் அளவுக்கு எவ்வளோ கப்பு சுகர் சேர்க்கணும், அதுக்கப்புறம் எவ்வளோ கப்பு தண்ணி சேர்க்கணுன்றது இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஒரு தட்டில் கொட்டிக்கிறேன். அப்போ தான் நமக்கு வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இதில் இருக்கிற கட்டிங்கெல்லாம் நம்ம வந்து உடச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து 1 கப் அளவுக்கு நான் பால் எடுத்துருக்கிறேன். இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் தான் எடுத்துருக்கிறேன் நான். அதுவும் சேர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு பால் விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து தண்ணியில் கூட மிக்ஸ் பண்ணி செய்யலாம். பால் எதுக்கு சேர்க்குறோன்னா இது வந்து நல்லா சாஃப்டாக வரும் நமக்கு பால் சேர்த்து செய்யும் போதோ. அதுக்கப்புறம் டேஸ்ட் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். பால் வந்து நம்ம ஒரேடியாக மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணணும். இந்த குலாப் ஜாமுன் மாவை வந்து நம்ம டைட்டாக பிசையக்கூடாது. கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சிக்கலாம். எனக்கு வந்து டோட்டலாக 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்குறேன். அதாவது 3 கப்பு மாவுக்கு 1 கப் அளவுக்கு நான் வந்து பால் சேர்த்துருக்கேன். 1 கப்பு பால் வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு பால் இன்னும் தேவைப்படுச்சுன்னா இன்னும் கூடுதலாக கூட நீங்கள் வந்து சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ நான் வந்து பிசைஞ்சிருக்கிறேன். இது வந்து ரொம்ப டைட்டாக ப்ரெஷர் கொடுத்தெல்லாம் பிசையக்கூடாது. கொஞ்சம் லேசாக தான் பிசைஞ்சு கொடுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து குலாப் ஜாமுன் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். பாருங்கள், நான் வந்து இப்போ பிசைஞ்சிட்டேன். இப்போ பிசைஞ்சிட்டு நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது வந்து நல்லா இந்த மாதிரி இருக்கணும். லேயராக தெரிஞ்சு பாருங்கள். அந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து குலாப் ஜாமுன் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். மாவு காயாத இருக்கிறதுக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்க போகிறோம். நெய் சேர்த்துட்டு மேலெல்லாம் நம்ம தடவி கொடுத்துடலாம். இதுக்கு மாவு வந்து காயாத இருக்கணும். இப்போ இதுக்கு வந்து மேலெல்லாம் நம்ம நெய் தடவிட்டு இதை வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே ரெஸ்டிங் டைமை விட்டுடலாம். உங்கள்கிட்ட ஈர துணி இருந்துச்சுன்னா அது போட்டு வைக்கலாம். நான் வந்து ஈர துணி போடல. ஒரு பாத்திரத்தை அது மேலே கவுத்துட்டு ஒரு 20 நிமிஷம் வச்சுருக்கிறேன். இப்போ வாங்க நம்ம வந்து சர்க்கரை பாகு செஞ்சுக்கலாம். நான் வந்து டோட்டலாக 5 கப்பு எடுத்துருக்கிறேன். 6 கப்பு தேவைப்படுது. ஆனால் நான் வந்து 5 கப்பு சர்க்கரை தான் எடுத்துருக்கிறேன். அதாவது 1 கப்பு மாவுக்கு 2 கப்பு சர்க்கரை எடுத்துக்கலாம். 6 கப்பு சேர்க்கும் போது எனக்கு தித்திப்பு ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் வந்து 5 கப்பு தான் சேர்த்துருக்குறேன். 5 கப்பு சர்க்கரை, 5 கப்பு தண்ணி சேர்த்துருக்குறேன் நான். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா சர்க்கரை வந்து நல்லா கரியிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். நீங்கள் வந்து இனிப்பு ஜாஸ்தி சாப்பிட்றதா இருந்தால் 1 கப்பு மாவுக்கு 2 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அதே 2 கப்பு அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து சர்க்கரை பாவை வந்து கரைச்சி எடுத்துக்கிறேன் நான். இதில் வந்து கொஞ்சம் தூசி இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நான் வந்து கொஞ்சமாக பால் விட்டு இந்த தூசியெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம். நம்ம இந்த அழுக்குங்கெல்லாம் நம்ம மேலே எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நான் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள், இதில் எவ்வளோ அழுக்கு இருக்குது. உங்கள்கிட்ட கூட இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன் சர்க்கரை பாகு வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு திருப்பியும் நான் வந்து இதை கொதிக்கிறதுக்கு விட்றேன். இதில் வந்து ஒரு 8 ஏலக்காய் நான் வந்து பவுடர் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் குங்குமப்பூவும் சேர்த்துக்கிறேன். இது குங்குமப்பூ வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இப்போ பாகு செக் பண்ணணும். இதுக்கு வந்து பாகுபாதெல்லாம் வரக்கூடாது. சும்மா பிசுக்கு தன்மை இருந்தால் போதும். பாவு ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து சரியாக குலாப் ஜாமுன் வந்து ஊறாது. ஸோ அதனால் நம்ம வந்து பிசுக்கு தன்மை இருக்கும் போதே எடுத்து இறக்கிடலாம். இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வு. நம்ம வந்து 20 நிமிஷத்துக்கு முன்னால் நம்ம மாவு ஊற வச்சுருக்கிறத பார்க்கலாம். குலாப் ஜாமுன் மாவு வந்து ரெடி ஆகிடுச்சி. இப்போ கையில் வந்து நம்ம நெய் தேய்ச்சிக்கலாம். நெய் தேய்ச்சிட்டு இதை வந்து மீடியம் உருண்டை ஒன்று எடுத்துக்கலாம். குலாப் ஜாமுன் உருட்டும் போதும் நம்ம வந்து ப்ரெஷர் கொடுத்தெல்லாம் உருட்டக்கூடாது. லேசாக தான் உருட்டி கொடுக்கணும். அதே மாதிரி நம்ம வந்து கிராக் கூட இல்லாத மாதிரி நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இந்த குலாப் ஜாமுன் வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்போது தான் நமக்கு வந்து குலாப் ஜாமுன் வந்து பிரியாமல் ஒடியாமல் வரும் நமக்கு. பாருங்கள், இப்போ வந்து நான் மீடியம் சைஸ் குலாப் ஜாமுன் எடுத்துருக்கிறேன். சைஸ் எல்லாம் நம்ம விருப்பத்தான். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் மாவு எடுத்து உருட்டிக்கலாம். எனக்கு ஒரு மீடியம் சைஸ் வேணுன்றதுனால நான் எடுத்துருக்கிறேன். இது வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது இது வந்து டபுள் ஆகும் சைஸு. அதனால நான் இப்போ எடுக்கும் போதே மீடியம் சைஸாக எடுத்து உருட்டி வச்சுருக்கிறேன். இருக்கிற மாவெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம்.
நம்ம வந்து குலாப் ஜாமுன் உருட்டி வச்சுருக்கோம். இந்த அளவுக்கு நான் வந்து பாதி தான் உருட்டியிருக்கிறேன். இப்போ பாருங்கள், எண்ணெய் வச்சுருக்கிறேன். எண்ணெய் இல்லைன்னா நெய்யில் பொரிச்சிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி எண்ணெயில் தான் பொரிக்கிறேன். வாசனை இல்லாத எண்ணெய் வச்சு பொரிக்கலாம். இது வந்து ஹை ஃப்ளேம்லலாம் வைக்கக்கூடாது. மீடியமாக ஃப்ளேம் வச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து குலாப் ஜாமுனை போட்டு பொரிக்கணும். இந்த குலாப் ஜாமுனை வந்து எண்ணெயில் சேர்த்த உடனே நம்ம வந்து கரண்டி போடக்கூடாது. கடாயை வந்து குலுக்கி தான் விடணும். இப்போ நான் செஞ்சு வச்சுருக்கிற அளவுக்கு குலாப் ஜாமுனை நான் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், நான் வந்து கரண்டி போடல. கடாயை எடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி குலுக்கி விட்டோம்னா இது வந்து ஒரே சைடாக நிற்காமல் எல்லா சைடும் இது வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இது வெந்து வரும். இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வந்து இதை மீடியம் சிம்லேயே வச்சு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருந்தால் மேலே வந்து ப்ரௌன் ஆகிடும், உள்ளே வந்து வேகாது. அப்புறம் சுகர் சிரப்பில் போடும்போது சரியாக சோக் ஆகாது, அப்படியே இருக்கும், கெட்டியாகவே இருக்கும், உள்ளெல்லாம் போகாது சுகர் சிரப்பு. இப்போ நம்ம வந்து எண்ணெய் வந்து குலாப் ஜாமுன் முழுகிற அளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கணும். இல்லைனா இந்த குலாப் ஜாமுன்கள்லாம் கிராக் ஆகிடும். கிராக் ஆகிட்டு அதுக்கப்புறம் நமக்கு வந்து இது சிரப்பில் போடும்போதோ இது வந்து பிரிஞ்சு வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டெப்ஸு ஃபாலோ பண்ணாவே நமக்கு வந்து குலாப் ஜாமுன் கடையில் இருக்கிற மாதிரியே நம்ம எவ்வளோ நல்லா நீட்டாக செய்யலாம் வீட்லேயேன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து நம்ம எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சுருக்கோன்னு இந்த வீடியோவில் தெரியும். ஸோ இப்போ வந்து நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் குலாப் ஜாமுன். இது வந்து ரொம்ப ஈஸியாக தான் நம்ம வீட்டில் செய்யலாம். ஆனால் சின்ன சின்ன ஸ்டெப்ஸு ஃபாலோ பண்ண தான் நமக்கு வந்து நல்ல குலாப் ஜாமுன் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து கரண்டி வச்சு இதை வந்து மேலே வந்து ரொட்டேட் பண்ணி கொடுக்கலாம். அப்போ தான் இது வந்து எல்லாமே ஈவனாக வெந்து வரும். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கரண்டி வச்சு மேலே வந்து நம்ம சுற்றி விடலாம். இப்போ நான் வந்து முதல்ல போட்ட 2 குலாப் ஜாமுனை வந்து எடுத்துடுறேன். எனக்கு வந்து இந்த அளவுக்கு கலர் இருந்தால் போதும். ரொம்ப நேரம் எண்ணெயிலே வச்சு நம்ம வந்து பொரிக்கக்கூடாது. இது ப்ரௌன் ஆக நம்ம வந்து எடுத்துடலாம். ஏன்னா ரொம்ப நேரம் விட்டோம்னா இது வந்து காலா ஜாமுன் மாதிரி ஆகிடும். ஸோ நான் வந்து வெந்திருக்கிறதெல்லாம் நான் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். நம்ம வந்து அந்த டைமுக்கு நம்ம வந்து எத்தினி குலாப் ஜாமுன் போடுறோமோ அத்தினி உருட்டி வச்சுக்கினா போதும். செகண்ட் பேட்ச்க்கு மறுபடியும் நம்ம வந்து உருட்டிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து மாவும் காயாது, நமக்கு குலாப் ஜாமுனும் நல்லா வரும். இப்போ நம்ம இருக்கிற மாவெல்லாம் வச்சு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் குலாப் ஜாமுன். இப்போ வந்து சுகர் சிரப்பில் சேர்த்துக்கலாம். சுகர் சிரப் வந்து ரொம்ப சூடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, மீடியம் சூடு இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற குலாப் ஜாமுன் கூட ரொம்ப சூடாக இருக்கணும்னு இல்லை, அவசியம் இல்லை. கொஞ்சம் ஆறின பேருக்கு சேர்த்துக்கலாம். நம்ம ரொம்ப சூடாக இருக்கும்போது சேர்த்துட்டா இது வந்து நல்லா ஊறி நல்லா பிரிஞ்சு வந்துடும் எல்லாமே. நமக்கு வந்து இந்த மாதிரி ரவுண்டாக கிடைக்காது குலாப் ஜாமுன். இது வந்து நல்லா ஒரு 1 ஹவருக்கு நல்லா ஊற வச்சிடலாம். இதே மாதிரி நான் வந்து இப்போ 1 ஹவராக ஊற வச்சுருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் நான் வந்து எடுத்து காமிக்கிறேன். இப்போ குலாப் ஜாமுன் வந்து ரெடி ஆகிடுச்சி. நம்ம செஞ்சுருக்கிற மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஃபெயில் ஆகாது. சின்ன சின்ன ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். இப்போ வந்து குலாப் ஜாமுன் வந்து நல்லா நமக்கு ரவுண்டாக வந்திருக்கு பாருங்கள். இதில் வந்து ஒடியுதுன்னா 1 2 ஒடியும், ஆனால் மிச்சதெல்லாம் கரெக்டாக இதே மாதிரி இருக்கும். நம்ம வந்து கடையில் வாங்கின மாதிரி இருக்குது பாருங்கள். வீட்டில் செஞ்சதுன்னா நம்பவே மாட்டாங்க. இப்போ நான் வந்து கப்பில் போட்டு உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. நல்லா உள்ளெல்லாம் ஜூஸ் எல்லாம் போய் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு பாருங்கள். நல்லா ஜூஸியான குலாப் ஜாமுன் வந்து ரெடி ஆகிடுச்சி. நீங்களும் இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன சின்ன ஸ்டெப் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.